மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ இந்த போலீஸ் தேடுது ரொம்ப நேரம் நிக்காத, வேகம் போ. ஆமா ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் அன்பழகன் கூட சங்க குளத்தை வச்சு பார்த்துட்டான். உடனே அங்கே எஸ்கேப் ஆயிட்டான். சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு, போ. டேய், இதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்த? கேட்கறேன்ல, என்னது? எந்தா கோமதி, ఈ వీడికి ఎంగన మరుమగ నాయన్నే ஞாபகம் இல்லையா? சரி சரி பார்கவி, நமக்குள்ள எதுக்காக கோச்சிக்கிற? போ உள்ள போ. நம்மள அது ஒன்றும் இல்லை, அது கேரளாவில் இருந்து கஷாயம். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அக்காவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதான் அண்ணன்ட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு. பார், உங்கள் அண்ணன் அங்கெல்லாம் போக மாட்டார், வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன கூட்டு போங்களேன். எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு, இரு. என்னங்க? என்ன? நம்பி அண்ணாமலையை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். அதுக்கு நீ கூட்டிகிட்டு போறியா? அங்கே நான் பட்ட அவமானம் போதாதா? நீ வேறு படணுமா? ஒன்றும் போக வேண்டாம் நம்பி, நீ நல்ல பைய, சொன்ன பேச்சு கேளு, அங்கெல்லாம் போக வேண்டாம். போங்கண்ணே, அக்கா என் கண்ணு முன்னாலே இருக்காங்க. ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. என்னங்க, குழந்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஆம்பளைங்க நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு கூடிப்பீங்க. சின்ன பையன் என்ன பண்ணா? காந்திமதி அம்மா கிட்ட அவமானப்பட்டு வர போற போ. அவங்க எதுக்குங்க என்ன அவமானப்படுத்தணும்? அதுவும் வாய் வேறுமா இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? உனக்கு நான் முக்கியம் இல்லை, நான் பட்ட அவமானம் முக்கியம் இல்லை, அண்ணாமலை தான் முக்கியம்னா தாராளமாக போ. போன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வான்னு சொல்லுங்க. அம்மா, அண்ணனுக்கு பிடிக்கலன்னா போக வேண்டாமா?
நான் எதுக்குடா இவரை கேட்கணும்? என் பொண்ணை பார்க்க நான் போயிட்டு வருவேன். ஓ, அப்படியே போயிடு, திரும்பி வராத. வேற வேலை இல்ல, காலங்காத்தால கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு. நீ வாடா, இவர் இப்படித்தான். வா, கொஞ்சம் இரு. என்னங்க, அண்ணாமலை பழைய கொலுசை விட்டுட்டு போயிட்டா, நான் கையோட கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, இது அக்காவோட மோதிரம் தானே? ஆமாடா, குடு. இது போகும்போது கொடுத்துட்டு வந்துருவோமா? வேண்டாம், இப்ப இருக்க நிலைமையில இதை கொண்டு போய் அங்க கொடுத்தா வீணா பிரச்சனை தான் வரும். சரி. இது இங்கே இருக்கட்டும். ஓ, என்னங்க, நான் போயிட்டு வரேன். என்னையா வக்கீல பாத்தியா? பார்த்தேன், நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லியா? இல்ல, ஏன் கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? இன்னைக்கு அவருக்கு ஏதோ கேஸ் இருக்கான், நாளைக்கு வரேன்னு சொன்னார். கலெக்டர் பிடிச்சாலும் பிடிச்சிடலாம், இந்த வக்கீல பிடிக்க முடியல. என்னம்மா, கோயிலுக்கு போறீங்களா? சரி சரி, போயிட்டு வாங்க. இல்ல மாமா, நான் நம்பி அண்ணாமலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் கூட்டிட்டு அண்ணே, போனேன். வேண்டாம். எப்போ அண்ணாமலை உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் தம்பியை நீங்க அங்க கூட்டிட்டு போக வேண்டாம். இல்ல தம்பி, அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அதான் கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு. ஆமா, ஆச்சி அவன் அங்க கூட்டிட்டு போய் தான் உலகநாதன் பழக்கம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப நீங்களும் அவன் அங்க கூட்டிட்டு போய் என்ன புது பிரச்சனைகள் உருவாக்க போறீங்க? டேய், யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? அவ அண்ணிடா, வாயும் வயிறுமா இருக்க அவகிட்ட போய் போட. ஓடா. அது என்ன பண்ண, எல்லாம் விதி. நாடி ஜோசியம் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு நமக்கும் எந்த உறவும் இல்லை. நம்ம பரம்பரைக்கே அவமானம் வர மாதிரி அவளால சங்கு திருவிழாவும் நின்று போச்சு. எப்ப அந்த வீட்டுக்கு போய் நான் அவமானப்பட்டு திரும்பி வந்தனோ அன்னைக்கே நான் அவளை தலைமுடிட்டேன். நீங்க அண்ணாமலை பார்த்துத்தான் தீரணும்னா முதல்ல அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அங்க போங்க. திரும்பி வரும்போது ஒரு 1000 கூட்டிட்டு வந்து குளத்தங்கரையில அண்ணாமலைக்கு தர்ப்பணத்தை பண்ணிடுங்க. மாமா, என்ன பேச்சு பேசுறீங்க? வாழற பொண்ண தர்ப்பணம் பண்ண சொல்றீங்க? நல்ல இல்ல மாமா. அவையும் பொண்ணே இல்லம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் அவ சேர்த்துட்டான். மனசளவுல நான் எப்பவோ தர்ப்பணம் பண்ணிட்டேன். நீங்களும் தர்ப்பணம் பண்ணிடுங்க. போங்க போங்க. அம்மா, அம்மா, என்னப்பா? எனக்கு கிளினிக் ஆரம்பிக்கணும். ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன் திடீர்னு கிளினிக் ஆரம்பிக்கணும்? அது நான் வேலைக்கு எதுவும் போகாம வீட்லயே சும்மா இருக்கேன்னு அண்ணாமலை சொல்றா. ஓஹோ, நீ கிளினிக்கு போகணும்னு உன் பொண்டாட்டி ஆசைப்படுறாளாக்கும். ஆமா, பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்ல. ஏன்?
மேற்கால தோட்டம் சும்மா தானே இருக்கு, யாரும் பராமரிக்காம தரிசு நிலமா கிடக்கு. அதை வித்து 50,000 ரூபாய் பணம் கொடுங்க. சரி, பணம் கொடுக்கறேன். 50,000 இல்ல, 1,00,000 கொடுக்கறேன். எந்த தோப்பும் துறவும் விற்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கிளினிக் கட்டு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே கட்டு. எனக்கு அந்த கோயில் வேணும். நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அந்த கோயில் எனக்கு வாங்கி கொடு. உடனே பணத்தை கொடுத்துறேன். கோயில் கோயில் கோயில், எப்ப பார்த்தாலும் இந்த கோயில் பேச்சுதான். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி விசாலம், உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. உள்ள வாங்க. வாங்க அண்ணி. உட்காருங்க, உட்காருங்க அண்ணி. எப்படிமா இருக்கீங்க? எங்க வந்த? பத்திரம் கொண்டு வந்திருக்கியா? அதான் உங்க மாமனார் இவள தான் பொண்ணு இல்லைன்னு சொல்லி தலைமொழிகிட்டார்ல, அது தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இங்க வந்த? ஆ? எந்த உறவுல வந்த? போ வெளிய, போ வெளியில. என்னையா முறைக்கிற? இதை எடுத்துக்கிட்டு போ. ஏமா, ஒரு பெரிய மனுஷி பேசுற பேச்சாமா அது? வீட்டுக்கு வந்தவங்களை நடத்துற விதம் இதானம்மா? இதான் உன் வம்சம் உனக்கு கத்து கொடுத்துச்சா? ஏமா நாக்குல விஷத்தை இப்படி கக்கிற? காந்திமதி அம்மா, உங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாமா? வாய வயிறுமா உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா அவளை நடத்துற விதம் இதானா? விசால உன் வீட்டு சோத்துக்கு வந்தாளா? இந்த சிவசு ஓட பிச்சை கட்டலாமா? அண்ணாமலை முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தா எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறியே. காந்திமதி அம்மா, வாழ்ந்து பார்த்தவமா நானு வயிற்றோட சொல்றேன், நீ நல்லா இருக்க. அண்ணாமலை, உனக்கு நீதாமா துணை. திருப்பு. அப்படிதான். அங்க இடிக்க போகுது. டேய், இடிக்க போகுது. சரி சரி சரி. இந்த பக்கமா ஓட்டு. நேரா ஓட்டு. இப்ப திருப்பு. அப்படிதான். போ. நேரா ஓட்டு.
இப்ப திருப்பு. அப்படிதான் திருப்பணும். நினைச்சா ஒரே பயமா இருக்கு கங்காணியரை. காந்திமதி அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஊருக்குள்ள யாரையுமே அந்த அம்மா மதிக்க மாட்டாங்க. வீட்டில் எல்லாரும் அவங்கள கண்டா பயப்படுறாங்க. ஆனா உலகநாதன் படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், நல்ல பையன். வீட்டுக்கு வந்த விசாலம் நம்பி, அப்புறம் நம்ம சித்தப்பு வான்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்கல, ஆடி போயிட்டார் சித்தப்பு. இவங்கெல்லாம் அழுததை விட சித்தப்பா அழுதுதான் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இவ்வளவு நாளும் காந்திமதி அம்மா தான் பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கோயில் உரிமையை எழுதி கொடுத்தே ஆகணும்னு உலகநாதா பிரச்சனை பண்ணான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பொண்ணு அண்ணாமலை சந்தோஷமா இல்லைங்க. அவ சந்தோஷமா இல்ல. எல்லாம் நான் பண்ண வேலை. அந்த பையன் நல்ல பையன், தங்கமான பையன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க நான் தான் சொன்னேன். ஆனா எல்லாம் அந்த ஆட்சி பண்ண வேலை. யாருக்கு தெரியுங்க? அந்த உலகநாதனோட வெள்ளத்தோட பார்த்து நான் ஏமாந்துட்டேன். மனசு முழுக்க இப்படி கருப்பா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. பிரச்சனை இந்த அளவுக்கு போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலையும் உலகநாதனும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன கோயில் உரிமை மட்டும்தானே கேட்குறாங்க. அதை கூட அண்ணாமலை பேருக்கு தான் எழுதி கொடுக்க போகிறோம். ஒருவேளை அப்பா பிரச்சனை பண்ணாருன்னா காந்திமதி அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உலகநாதன் நம்ம பக்கத்தில் இருக்கான். அதனால் உலகநாதனையும் அண்ணாமலையும் கூட்டி வந்து தனி கொடுத்தன வச்சிடலாங்கிற தைரியத்தில் தான் நான் இந்த வாக்கு கொடுத்தேன். நான் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை. அண்ணாமலை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டணும்னு நினைக்கிறப்போ ராத்திரியில் கண்ணே மூட முடியுது. தவசி, அண்ணாமலை புத்திசாலி பொண்ணு. அவ எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்த தனதாக்கிக்குவா. அவ்வளோ புத்திசாலி பொண்ணு. அவளை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது பாருங்க, நீங்கள் போய் அவளை பார்க்கக்கூடாது. அது அவ்வளோ நல்லது இல்லை. என்ன அண்ணன் நம்மளை வந்து பார்க்கலன்னு அவள் அங்கிருந்து திட்டிக்கிட்டு இருக்க போறா. அண்ணாமலையை பார்க்க முடியலன்னு நீங்கள் இங்கிருந்து திட்டிக்கிட்டு இருக்க போறீங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படி திட்டிக்கிட்டே எல்லாம் சரியா போயிடும். விடுங்க, இப்ப பாக்குறது நல்லதுல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நான் அதுக்காக புதுசா ஏதாவது பிரச்சனை உருவாகும். தவசி வேண்டாம். அண்ணாமலையை பார்த்து எந்த சூழ்நிலையில நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்னு புரிய வைக்கணும். ஒரு வினாடி கூட அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அவன் நினைக்கூடாது. அதுக்காகத்தான் பார்க்கணுங்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. இப்ப போய் பார்க்காதீங்க, நல்லது இல்லைன்னு சொல்றேன்ல. வேண்டாம், விடுங்க. கங்காணியாரே, எனக்கு பிறந்த நாள் வருது. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு என் தங்கச்சி பார்த்து ஏதாவது பரிசு கொடுப்பேன். இந்த பிறந்த நாளைக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன தவசி, இது எனக்கு தெரியாதா? நீங்க அவளுக்கு ஏதாவது கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதை நீங்க என்கிட்ட சொல்லணுமா? வேண்டாம், இப்ப பார்க்காதீங்க, நல்லது இல்லைன்னு சொல்றேன்ல. உங்களை விட்டு வேற ஆள் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். பிரச்சனை வரும், விட்டுடுங்கன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப நீங்க அதே பேசிட்டு பேச முடியும். குறுக்கு பேசிட்டு ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? தவசி சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு அண்ணாமலையை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஏற்பாடு பண்றேன். அண்ணாமலைய நீங்களும் உங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டீங்க. இப்ப நீங்க போய் அவளை பாக்குறதுனால அவ வாழ்க்கையில புதுசா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஆமா, வாடி போலாம். எங்க 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 கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. அட வாங்க, ரெடியாச்சு, சாப்பிட்டு போங்க, வாங்க. என்னங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இல்லை, வழக்கமாக ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இன்னைக்கு இப்ப இருக்க நிலைமையில அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அண்ணாமலை உங்களுக்கா கோயிலில் காத்துட்டு இருப்பா. நீங்க நேரம் கழிச்சு போனீங்கன்னா வரலன்னு நினைச்சு திரும்பி போயிட போறா. முதல்ல போய் அவளை பாருங்க. அப்படியே அங்க மாப்பிள்ளை இருந்தாருன்னா அவர்கிட்ட கோவப்படாம பொறுமையா பேசுங்க. இந்தாங்க, இதுல புடவை வச்சிருக்கேன். அவளுக்கு கொடுக்கணும், நீங்க வாங்கி வந்தீங்கல்ல, அதுவும் இதுல இருக்கு. ஞாபகமா கொடுத்துருங்க. நம்பி
நம்பி வாடா இங்க. வரமா. டேய், உங்க அண்ணன் கோயிலுக்கு போறாரு, அப்படியே உங்க அக்காளையும் பார்த்துட்டு வா போ. சரிம்மா. வரேன். ஏமா ஐயா எங்க போறாரு? இன்னைக்கு தானே அவருக்கு பிறந்த நாள். வருஷா வருஷம் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாரு. துரைக்கு இந்த வருஷம் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தோணல போல இருக்கு. சரி, எங்க போறாரு? கோயிலுக்கு போறாரு மாமா. ஏமா போய் சொல்றேன்? அண்ணாமலை பார்க்க போறான். போட்டும், அவமானப்பட்டு திரும்பி வரட்டும். இந்த வண்டியை எங்கள் அப்பா தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சிறுசாக இருக்கும்போது எங்கள் பாண்டிச்சேரி மாமா இல்லை, இந்த காரில் தான் எங்கள் எல்லாரையும் திருநெல்வேலிக்கு சினிமா படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அல்வா கடை இருக்குல்ல, அங்கே தான் எங்கள் எல்லாருக்கும் அல்வா வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் நான் கூட காரில் கொட்டிட்டேன்னு எங்கள் மாமா என்னை திட்டினாங்க. இந்த வண்டியை சரி பண்ணா நல்லா ஓடுன்னு அண்ணன் சொல்லிச்சு. நீ வா, நம்ம காரில் உட்காந்துக்கலாம். வா அண்ணாமலை, வாங்க கங்காணியாரே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வள்ளியம்மா அடுத்தவங்க மாதிரி இல்ல, நீங்க தாராளமா சொல்லுங்க. ஆமா கங்காணியாரே, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன். என்கிட்ட இந்த லூசு தனெல்லாம் போயிடுச்சு. நான் இப்ப அண்ணாமலை கட்சி. தவசிக்கு இன்னைக்கு பிறந்த நாளுமா? பிறந்த நாளா? தெரியும். கோயிலுக்கு வராராம், உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அங்க வர சொன்னார். ஆனா நான் எப்படி? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாமா. நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு அண்ணாமலை நீ வருத்தப்படுற? நான் ஒரு யோசனை சொல்றேன். கங்காணியார் பசங்களை பார்க்கணும், நானும் வள்ளியம்மையும் போயிட்டு வந்துடுறேன். நான் அண்ணன் கிட்ட சொல்லு, அண்ணன் ஒத்துக்கா. வாண்ணே, இங்க வா. என்ன? அண்ணாமலைக்கு கங்காணியார் பசங்களை பார்க்கணுமா, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க. கங்கனியர் வீட்டுக்கு தானே போற? வேற எங்கேயும் போலியே? இல்லண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வா அண்ணாமலை. எங்க போய்கிட்டு இருக்காங்க? மாப்ள மாப்ள, இந்த கங்காணி எதுக்கு அண்ணாமலையும் வள்ளியம்மையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? பட்டாளத்தா வீட்டுக்கா? ஐயோ, பிரச்சனை ஆகி போயிரும் மாப்ள. கோயில் நம்ம கை விட்டு போயிரும். கூப்பிடுங்க கூப்பிடுங்க மாப்ள. அவங்க கங்காணியர் வீட்டு குழந்தைய பார்க்க போறாங்க. எது? கங்காணி வீட்டு குழந்தைய பார்க்கவா? இவங்க நல்லா உங்களை ஏமாத்திருக்காங்க மாப்ள. இவங்க அங்க போகவே இல்லை. என்ன சொல்றீங்க? வள்ளியம்மே உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவ வீட்டை விட்டு வெளிக்கிளம்புறதா சொன்னா முதல் நாள் ராத்திரியே இருக்கிற புடவையெல்லாம் எடுத்து போட்டு ஆராய்ஞ்சு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு 4-5 ஸ்பீக்கர் பூ வச்சுக்கிட்டு தான் வெளியே கிளம்புவான். இப்ப பாருங்க, கட்டட வேலைக்கு போற சித்தாள் மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதான் சொல்றேன், உங்களை முட்டாளாக்கிட்டாங்க மாப்ள. கூப்பிடுங்க கூப்பிடுங்க மாப்ள. மாப்ள, ஒரு பொண்ணு யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா கட்டுன புருஷனை மட்டும் ஏமாத்த கூடாது. அண்ணாமலை உங்களை நல்லா ஏமாத்திட்டான். வாங்க, பின்னாடியே போவோம். போய் கைங்களமா பிடிக்கலாம். வாங்க மாப்ள. உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, அத்தையும் குண்டு பெருச்சாலையும் கூட்டிட்டு போவா. அந்த குண்டு பெருச்சாலி களவாளி நல்லா பிடிப்பா. அண்ணே, அக்கா வராங்கண்ணே.
அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? இப்பெல்லாம் ஏன்க்கா எங்களை பார்க்கவே வருது இல்ல? டேய் நம்பி, நானும் வந்திருக்கேன்டா. என்னைய வான்னு சொல்லு. வாங்கக்கா. எப்படிடா இருக்கு மாப்பிள்ள? உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாருல? நான் நல்லா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன். அன்னைக்கு நீங்க கோயில்ல பார்க்க வந்தப்போ உங்களை பார்க்கல. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் வீட்டுல போய் ரொம்ப அழுதேன். என் சூழ்நிலைய புரிஞ்சுக்குங்க அண்ணன். என்ன மன்னிச்சு. என்னது காலில் உண்டுட்டு நீ என் குழந்தைடா. நீ நெருப்புல குதிச்சு சொன்னா கூட அண்ணா குதிச்சிடுவேன். உலகத்துல 1000 உறவுகள் இருக்கலாம். நம்ம மாதிரி அண்ணன் தங்க உறவு ஈடாகாதமா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இப்படி ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னம்மா இது? 2 பேரும் இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, சந்தோஷமா ஏதாவது பேசுங்களேன். ஆமாம்மா, ஆமா. உன் கண்ணில் இருந்து இனிமே கண்ணீர் வரக்கூடாது. ஆமா, பொம்பளைங்க அழக்கூடாது. அழுதா அந்த வம்சமே நல்லா இருக்காது. கண்ணகி அழுதா மதுரை எரிஞ்சிடுச்சு. அது மாதிரி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா காந்திமதிமா வம்சமே அழிஞ்சு போயிடும். இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் உன் கண்ணில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது. இனிமே அழவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லுடா. இனிமே நான் அழ மாட்டேன். அம்மாடி, இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லை. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உனக்கு ஏதாவது கொடுப்பேன். இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா. அண்ணி வரல. அவளுக்கு காலையிலிருந்து ஒரே வாந்தி. அதோட நான் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் விட்டு வந்துட்டேன். ஏங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நான் அதை நல்லா வளர்த்துறேன். இவ மதர் தெரசா குழந்தைய வளர்த்துறாளா? ஏயா, ஏ கங்கனி, நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் செய்யற காரியமாயா அது? இந்த மீசை வச்சா மட்டும் பத்தாதியா? உன் பேசாம ஒண்ணு பண்ணு. அந்த மீசையை எடுத்துட்டு வெத்தலை பொட்டி வச்சுட்டு புறாங்க. பேசாம இருங்க. பேசுங்க மாப்பிள்ள. என் மாப்பிள்ள போறா. இப்ப பாரு தவசிய. என் மாப்பிள்ள ஏமாத்தின விட்டுருவனா காட்டி கொடுத்துட்டல. எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்த? அண்ணா, அண்ணாமலைக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. நான் தான் அண்ணாமலைக்கு கூட்டிட்டு வந்தேன். சும்மா புடிச்ச முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன ஓடலாம்? இல்ல மாமா, அவங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? சும்மா பிறந்த நாளா? நானே கொண்டாடுறது இல்ல. இவன் நல்லா கொண்டாடல. நீ எவன் கேக்குறேன்ல, சொல்லு. எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த? கங்காணியார் வீட்டுக்கு. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பாத்துட்டு இருக்கீங்களே.
உங்க அண்ணன் எங்க அம்மாட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. அதான். ச்சே, எங்க அம்மா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காங்க, இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்காதுன்னு. உனக்கு நான் முக்கியம் இல்ல, எங்க அம்மா முக்கியம் இல்ல. எங்க எல்லாரும் ஏமாத்துறதா முடிவு பண்ணிட்டியா? மாப்பிள்ள தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு தங்கச்சியை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் கங்காணியா கிட்ட சொல்லி அனுப்புறேன். நீ பேசாதையா, உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்ல, நீ மனுஷனே இல்ல. நான் நான் மனுஷனே இல்லையா? நான் மனுஷனே இல்லை. வர மாப்பிள்ள அப்படியே இருந்துட்டு போறேன். தங்கச்சி கூட்டிட்டு போங்க. கையடியா, வெட்டி போட்டாலும் ஆத்திரம் தீராது. என் பொண்டாட்டி மேல கை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? போயோ. இத பாருங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? என் அண்ணன் கோயில் சொத்தை மாத்தி கொடுப்பாரு. ஆமா மாப்பிள்ள, ஒரே மாசம் பொறுத்துங்க. அங்க நிலைமை சரியில்லை. அப்பாட்ட பேசி நிச்சயமா அண்ணாமலைக்கு மாத்தி தரேன். ஐயோ நம்பாதீங்க மாப்பிள்ள, நம்பாதீங்க. இந்த தவசி பையில நம்பாதீங்க. தவசிக்கு உடம்பெல்லாம் போய் ஏற்கனவே அம்மாவை ஏமாத்திட்டான். நீங்களும் முட்டாளாகாதீங்க. அவன் பயங்கர சுமாரியா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நீ வேற குறுக்க பேசிக்கிட்டு. மாப்பிள்ள ஒரே மாசம் பொறுத்துக்கு மாப்பிள்ள. சத்தியமா அண்ணாமலைக்கு மாத்தி தரேன். மாப்பிள்ள ஒரே மாசம் பொறுத்துக்கு மாப்பிள்ள. தயவு செஞ்சு பொறுத்துக்கு மாப்பிள்ள. நிச்சயமா மாத்தி தரேன் மாப்பிள்ள. நீ என்ன கோவில் உரிமையை எழுதி தரது? அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நீ ஏயா வயசான எங்க அம்மாவை ஏமாத்துறவ? நீ உன்னை நம்ப சொல்றியா? போயா. இங்க பாருங்க, எதுக்காக என் அண்ணனை அவமானப்படுத்துறீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தப்பு பண்றேனா? நான் தப்பு பண்றேனா? புருஷனை ஏமாத்திட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, எனக்கு வெக்கம் இல்ல. புருஷன்கிட்ட போய் சொல்லி நான் வேற எங்கேயும் போல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு அண்ணனை பார்க்க வந்தேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இனிமே அண்ணனை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? அம்மா, என் அண்ணன் பத்திரத்தை எழுதி கொடுக்கிற வரைக்கும் இனிமே என் அண்ணனை பார்க்க மாட்டேன். அம்மா, என் அப்பாவை பார்க்க மாட்டேன். என்ன? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். என்னமா சொல்றேன்? அண்ணா, என் அண்ணனை அவமானப்படுத்தாதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்களுக்குள்ள இருக்கிற உறவை நீங்க என்னைக்குமே பிரிக்க முடியாது. அம்மாடி, பேசாம படம் பாரு. அம்மாடி, செவ்வான வீதியில் போகின்ற முகில்கால், செவ்வென்று வானத்தில் தாவிடும் கிளிகால், தங்கையின் இல்லம் செல்லுங்கள், சந்தித்த நலம் சொல்லுங்கள். அடதூரங்கள் பிரித்தாலும் உடையாது வானம், சொந்தங்கள் பிரித்தாலும் தொடையாது பாசம், மொழி ஓய்ந்து போனாலும் மௌனங்கள் பேசும். எங்க நான் என் அண்ணன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவேன்னு பயந்து வந்தீங்களா? கோயில் சொத்து உங்க கைக்கு வர வரைக்கும் இனிமே என் குடும்பத்தை பார்க்க மாட்டேன்னு என் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. நான் செத்தா கூட என் பொண்ணை என் வீட்டு வாசப்படியை மிதிக்காது. செவ்வான வீதியில் போகின்ற முகில்கால், சிவென்று வானத்தில் தாவிடும் கிளிகால், அண்ணனின் இல்லம் செல்லுங்கள், அன்புக்கு நன்றி சொல்லுங்கள். அடதூரங்கள் பிரித்தாலும் உடையாத வானம், சொந்தங்கள் பிரித்தாலும் தொலையாத பாசம், மொழி ஓய்ந்து போனாலும் மௌனங்கள் பேசும்.
என்னங்க என்னங்க அண்ணாமலை பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? அவ சந்தோஷமா இருக்கால? என்னை பத்தி கேட்டாளா? என் பொண்ணு என்னை பத்தி விசாரிச்சாளா? என்னங்க அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கோமா இல்லையே சமாதானம் ஆயிட்டாங்களாமா? என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டீங்க. ஏண்டா நம்பி, என்னடாச்சு? என்னாச்சு? அம்மா, அண்ணனை உலகநாத பிடிச்சி தள்ளி விட்டாருமா. ஐயோ, அக்கா இனிமே நம்மள யாரையும் பார்க்க மாட்டேன்னு போயிருச்சுமா. ஐயோ, அண்ணனை ஏமா எல்லாரும் இப்படி? பாவமா இருக்குமா. என்னங்க பிறந்த நாள் அதுமா இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்க? இனிமே நீங்க அண்ணாமலையை பார்க்க போகாதீங்க. என்ன என் மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரா? நம்ம குடும்ப மானத்தையே கப்பலேத்திட்டு வந்து நிக்கிறாரா? அன்னைக்கு அப்படித்தான் அந்த காந்திமதி அம்மாவுக்கு பத்திரம் எழுதி தரேன்னு சொல்லி என் மானத்தை வாங்கினாரு. இப்போ அண்ணாமலையை பார்க்க போறேன்னு போய் அந்த ஒண்ணுக்கு உதவாக்கிற கோமதி நாயகத்துக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு என் மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன சொல்லுங்க, தெருவுக்கு தெருவு என் மானத்தை வாங்க போறாரா என்ன? மாமா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ சுமாருமா. இவன் அண்ணாமலையை பார்க்க போய் அந்த உலகநாத மூஞ்சி அடிச்ச மாதிரி உனக்கு வெக்கமான ரோஷம் இருந்துச்சுன்னா அண்ணாமலை பார்க்க வராத, இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதுன்னு மூஞ்சில காரி துப்பி அனுப்பியிருக்கான். இவர்தான் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு பரபரக்கிறாரு. அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவமானப்பட்டு இங்க வந்து நிக்கிறாரு. இப்போ எல்லா அவமானம் எனக்கு தானே, இவருக்கு ஒண்ணு இல்லையே. என் தங்கச்சி அண்ணாமலைக்காக உலகநாத செருப்பராட்சி கூட தாங்கிக்குவேன் சொல்ல அவர்கிட்ட. உனக்கு ஒரு அவமானம்னா அது இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானமா நாங்களா துடிச்சு போயிடுவோம். ஆனா நீ வேற நாங்க வேற நினைச்சதுனால தான் பத்திரம் எழுதி கொடுக்க துணிச்சிட்டேன். சரி, நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு. இனிமே யாரும் அண்ணாமலை பார்க்க போக வேண்டாம். அண்ணாமலை பார்க்க நான் போவேன். இந்த வீட்டில இருந்து யாரும் அண்ணாமலையை பார்க்க போக கூடாது. அப்படின்னா இந்த வீட்டை நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படி என்ன சொல்ல வச்சிடாத. என்னங்க பிறந்த நாள் அதுமா, வாங்க கோயிலுக்கு போலாம். என் பிறந்த நாளும் ஒரு ஆண் உருவாயிட்டான் சந்தோஷப்பட்ட இரவும் நாசமா போகும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாயனரன் மனை காணீரோ, வன்னி மரம் இருப்பதோ நீரோ, நேயமது கடந்த பாலே அருகோணப்படி அடி ஞானப்பெண்ணே, ஓணத்தில் இன்று மயங்காதே, சுழிகாற்றை அடக்கி சிடுங்காதே, வீடு கலைந்து எங்காதே, துள வேடத்தை தள்ளடி ஞானப்பெண்ணே, துள வேடத்தை தள்ளடி ஞானப்பெண்ணே, கண்ணாலே மனக்கண்ணாலே அதை கண்டாலே வழி உண்டாகும். பெண்ணாசை தன்னை எடுக்காமல் பெணி பாரடி ஞான பெண்ணே, பெணி பாரடி ஞான பெண்ணே. சொல்றா, மரியாதை சொல்றா. ஏன் கொலை பண்ண சொல்றாண்டா? சொல்றா டேய். ஏய் ஏய், ஏய், உண்மையை சொல்லு. முருகன் நீ தானே கொன்ன? இல்ல, நான் கொல்லல. வச்சிடுவேன். குளத்துல நீ தானே இறங்கின? நான் இல்ல. என்ன பார்த்த உடனே ஏன் ஓடுன? சொல்லு. ஏய் ஏய் உண்மையை சொல்லு. சொல்லிடு. விடு. சொல்லு. சொல்றியா? ஐயா, வந்தா முருகனை நான் கொல்லல. ஆனா அவனை கொல்லணும்னு நினைச்சது நிஜம்தாயா. ஐயா, அவன் என் முறை பொண்ணு வள்ளியோட வாழ்க்கையை கெடுத்த பாவியா. ஐயா, அவனை கொல்றதுக்கு குளத்து பக்கம் போயிருந்த ஐயா.
அப்ப எனக்கு முன்னாடி இந்த கருப்பு சட்டை போட்டு சுத்திட்டு இருந்தானய்யா அந்த பாம்பாட்டி, அவன் தான் ஏன் பந்தாமுருகனை கொண்டு இருக்கணும். ஆமாங்க ஐயா, அவன் தான் கொண்டு இருக்கணும். ஐயா நான் கொல்லலையா, எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க ஐயா. அவன் தான் ஏன் கொண்டு இருக்கணும். உண்மையை சொல்றா ஐயா போடு. சொல்ல மாட்டியா? ஐயா போடு அடி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.